एट्टावद् अनुवाकम् सैषानन्दस्य मीमांसा भवति युवा स्यात् साधु युवाध्यायकः आशिष्ठो दृढिष्ठो बलिष्ठः तस्येयं पृथिवी सर्वा वित्तस्य पूर्णा स्यात् स एको मानुष आनन्दः ते ये शतं मानुषा आनन्दाः स एको मनुष्यगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं मनुष्यगन्धर्वाणामानन्दाः स एको देवगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं देवगन्धर्वाणामानन्दाः स एकः पितॄणां चिरलोकलोकानामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं पितॄणां चिरलोकलोकानामानन्दाः स एक आजानजानां देवानामानन्दः श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतमाजानजानां देवानामानन्दाः स एकः कर्मदेवानां देवानामानन्दः ये कर्मणा देवानपि यन्ति श्रोत्रियस्य चाकामः तस्य ते ये शतं कर्मदेवानां देवानामानन्दाः
स एको देवानामानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतं देवानामानन्दाः स एक इन्द्रस्यानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतमिन्द्रस्यानन्दाः स एको बृहस्पतेरानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतं बृहस्पतेरानन्दाः स एकः प्रजापतेरानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतं प्रजापतेरानन्दाः स एको ब्रह्मण आनन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य स यश्चायं पुरुषे यश्चासावादित्ये स एकः स य एवं विध अस्मान् लोकात् प्रेत्य एतमन्नमयमात्मानमुपसङ्क्रामति एतं प्राणमयमात्मानमुपसङ्क्रामति एतं मनोमयमात्मानमुपसङ्क्रामति एतं विज्ञानमयमात्मानमुपसङ्क्रामति एतमानन्दमयमात्मानमुपसङ्क्रामति तदप्येष श्लोको भवति ஆனந்த மீமாம்சாவில் முதலில் மனிதனுடைய ஆனந்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனித சரீரத்தை விட்டு மனித கந்தர்வ சரீரத்தை அடைந்துள்ள ஜீவனுக்கு
மனித சரீரத்தினால் கிடைக்கப்படுகின்ற ஆனந்தத்தில் வைராகியம் இருக்கின்ற காரணத்தினால் மனிதனை விட 100 மடங்கு ஆனந்தம் என்று கூறப்பட்டது. மனித கந்தர்வனுக்கு மனிதனால் அடையப்படுகின்ற ஆனந்தத்தை விட 100 மடங்கு அதிகமான ஆனந்தம். பிறகு மனித லோகத்திலேயே ஒருவன் இருந்து கொண்டு, மனித சரீரத்திலேயே இருந்து கொண்டு மனித கந்தர்வ சரீரத்தை அடையாமல் மனித லோகத்தில் வைராகியம் இருந்தால் அவனுக்கும் அதே ஆனந்தம் என்று சொல்லப்பட்டது. ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. அகாமகதக என்பது ஒவ்வொரு பர்யாயத்திலும் மாறி வருகிறது. மனிதனாக இருந்து மனித லோகத்திலேயே வைராகியம் இருந்தால் அவனுக்கு 100 பங்கு ஆனந்தம். முதலில் மனுஷ்ய ஆனந்தம், இரண்டாவதாக மனுஷ்ய கந்தர்வானந்தம் பார்த்தோம். மூன்றாவதாக தேவ கந்தர்வக. தேவ கந்தர்வனாக இருக்கின்ற தேவனுக்கு மனித கந்தர்வனை விட உயர்ந்த லோகம், உயர்ந்த சரீரம். உயர்ந்த என்றால் அதிக சுகத்தை கொடுக்கின்ற லோகம், அதிக சுகத்தை கொடுக்கின்ற சரீரம். அவனுக்கு மனித கந்தர்வ லோகத்தில் வைராகியம் இருப்பதனால் அதைவிட 100 மடங்கு ஆனந்தம். பிறகு மனித லோகத்திலேயே இருந்து மனித கந்தர்வ லோகத்தில் அவனுக்கு வைராகியம் இருந்தால் தேவ கந்தர்வ சரீரம் அடையாமலேயே அவனுக்கும் அதே ஆனந்தம். இவ்விதம் நாம் மனுஷ்யானந்தக, மனுஷ்ய கந்தர்வானந்தக, மூன்றாவதாக தேவ கந்தர்வானந்தக, நான்காவதாக பித்ருநாம் சிரலோக லோகானாம் ஆனந்தம், ஐந்தாவதாக ஆஜானாம் தேவானாம் ஆனந்தக, ஆறாவதாக கர்மதேவானாம் ஆனந்தக, ஏழாவதாக தேவானந்தக. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி நாம் தொடரலாம். தேயே சதம் கர்மதேவானாம் ஆனந்தாக ச ஏகக தேவானாம் ஆனந்தக ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. அதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி தேயே சதம் தேவானாம் ஆனந்தாக. இங்கு தேவர்கள் என்பது 33 தேவர்கள், முக்கியமான தேவர்கள். 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்ய தேவர்கள், இந்திரன், பிரஜாபதி எல்லாம் சேர்ந்தால் 33 தேவர்கள். 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. 12 ஆதித்யாக, ஆதித்ய தேவதைகள் என்று 12. பிறகு இந்திரன் தேவர்களினுடைய தலைவன், அடுத்தது பிரஜாபதி. இவ்விதம் 33 பேர். இவர்களெல்லாம் சேர்ந்து தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவர்களுக்கு எந்த ஆனந்தம் இருக்கின்றதோ அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் யாருக்கு இருக்கிறதாம்? ச ஏகக இந்திரஸ்ய ஆனந்தக. தேவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற இந்திரனுக்கு தேவர்களை காட்டிலும் 100 மடங்கு ஆனந்தம். பிறகு ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. ஸ்ரோத்ரியனுக்கும் பண்புடையவனுக்கும் அகாமகதக தேவானந்தத்தில் விருப்பமில்லாதவனுக்கும், இவன் யார்? மனித லோகத்திலேயே மனித சரீரத்திலேயே இருப்பவனுக்கும் அதே ஆனந்தம். இந்திரனுக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தத்தை அடைகின்றான். இனி அடுத்தது இந்திரன் 8வதாக வருகிறார். 11 படி, அதில் 8வது இந்திரன். 9வது இந்திரனுடைய குரு வருகின்றார். தேயே சதம் இந்திரஸ்ய ஆனந்தாக. இந்திரனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கின்றதோ அதனுடைய 100 பங்கு. தேயே சதம் இந்திரஸ்ய ஆனந்தாக ச ஏகக ப்ருஹஸ்பதேஹே ஆனந்தக. ப்ருஹஸ்பதி என்பவர் இந்திரனுடைய குரு.
தேவகுருகு ப்ரஹஸ்பதிஹி. நம்ம சாதாரணமாக ப்ரஹஸ்பதிக்கு வேற அர்த்தத்தை கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் ப்ரஹஸ்பதின்னு சொன்னால் தேவர்களுக்கே குருவாக இருப்பவர். இப்போ இந்திரனுக்கு நான் தலைவன்னு சொல்லி அதிக ஆனந்தம்னு இருந்தால் அந்த தலைவனுக்கே குருவாக இருப்பவருக்கு ஆனந்தம் இருக்காத என்ன? ஆகவே அவருக்கு 100 மடங்கு ஆனந்தம். பிறகு யார்? ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இங்கு அகாமகதனாக ப்ரஹஸ்பதியினுடைய லோகத்தில் என்ன சுகம் இருக்கோ அதையும் துறந்தவனுக்கு அதே சுகம் கிடைக்கின்றது. ப்ரஹஸ்பதிக்கு என்ன சுகமோ இந்திரனை விட 100 மடங்கான சுகம் வைராகியத்தை உடையவனுக்கு கிடைக்கின்றது. இனி அடுத்ததாக 9வது ப்ரஹஸ்பதி, 10வது பிரஜாபதி வருகின்றார். தேயே சதம் ப்ரஹஸ்பதேகே ஆனந்தாக. இந்த ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தத்தினுடைய 100 பங்கு ச ஏகக பிரஜாபதேகே ஆனந்தக. அது பிரஜாபதியினுடைய 1 பங்கு ஆனந்தம். இங்கு பிரஜாபதி என்பவர் விராட் புருஷன். பிரஜாபதியினுடைய ஆனந்தம் என்பது விராட். விராட்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். விராட்டுங்கவர் யார்? ஸ்தூல சரீர அபிமானி. இந்த அகில ஸ்தூல பிரபஞ்சத்தை நான் என்று அபிமானம் செய்கின்ற ஆத்மா விராட் புருஷன். அந்த விராட்டுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. ஏன்னா ப்ரஹஸ்பதி என்ன பண்ணுவார்? இந்த தேவலோகத்துக்கு தான் நான் குருவா இருக்கேன்னு அந்த அளவுக்கு தான் அவருக்கு அபிமானம். பிரஜாபதிக்கு அனைத்து ஸ்தூல பிரபஞ்சமுமே தன்னுடைய சரீரமாக பார்க்கின்ற காரணத்தினால் அவருடைய ஆனந்தம் அதிகரிக்கிறது. பிறகு யார்னா ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. இங்க வைராகிய ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கானே மரத்தடியில, அவனுக்கும் அதே ஆனந்தம். காரணம் என்ன? அவன் எப்படி பார்க்குறான்? அகில பிரபஞ்சமும் என்னுடைய சரீரம்னு பார்க்கின்றான். அவனுக்கும் அதே ஆனந்தம். இனி கடைசியாக 11வது தேயே சதம் பிரஜாபதேகே ஆனந்தாகா. இந்த பிரஜாபதிக்கு என்ன ஆனந்தம் இருக்கின்றதோ அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் யாருக்கு? ச ஏகக பிரம்மணக ஆனந்தக. இங்கு பிரம்மா என்பவர் ஹிரண்ய கர்ப்பன். பிரம்மாவினுடைய ஆனந்தம், ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தம். ச ஏகக பிரம்மணக ஆனந்தக. பிரம்மணக என்றால் ஹிரண்ய கர்ப்பன். சதுர்முக பிரம்மா அல்ல, அல்லது பரம்பிரம்மன் அல்ல. பரம்பிரம்மனே ஆனந்த ஸ்வரூபம். பரபிரம்மனோ நிர்குண பிரம்மனோ சதுர்முக பிரம்மனோ அல்ல, ஆனால் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் என்பவர் யார்? சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி. பிரதம ஜக, முதலில் தோன்றியவர். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. அப்படி ஒரு உபனிஷத் துவங்குது. என்ன உபனிஷத்து? முண்டகோ உபனிஷத்தில் எப்படி துவங்கப்பட்டது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. முதலில் ஹிரண்ய கர்ப்பன் தோன்றினார். இப்போ ஈஸ்வர தத்துவத்திலிருந்து முதலில் தோன்றிய தத்துவம் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தம் அது எது? பிரஜாபதியினுடைய 100 பங்கு. விராட்டுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அதை விட 100 பங்கு ஆனந்தம் யாருக்கு இருக்கின்றது? ஹிரண்ய கர்ப்பனுக்கு இருக்கின்றது. பிறகு இந்த ஹிரண்ய கர்ப்பன் எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரோ அதே ஆனந்தத்தை யார் அனுபவிக்கின்றார்? ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமகதஸ்ய. ஸ்ரோத்ரியனாகவும் அகாமகதக வைராகியத்தை உடையவனாகவும் இருப்பவன், அவனுக்கும் அதே ஆனந்தம். இங்கே ஸ்ரோத்ரியக அகாமகதக என்பதற்கெல்லாம் பொருள் பார்த்தோம். இவன் யார்னா பூலோகத்திலேயே மனித சரீரத்திலேயே இருந்துட்டு விராட் சரீரத்தில் அந்த லோகத்தில் வைராகியத்தை உடையவனுக்கு ஹிரண்ய கர்ப்பனுக்கு என்ன ஆனந்தமோ அதுவும் இவனுக்கு கிடைக்கிறது. இதோடு உபனிஷத் ஆனந்த தாரதமியத்தை பற்றி பேசுவதை முடிக்கின்றது.
பிரம்மா ஹிரண்யகர்ப்பன் 11ஆவதாக வருகின்றார். 11 படியாக உபனிஷத் எடுத்து சென்றது. மனிதன், மனித கந்தர்வன், தேவகந்தர்வன், பித்ரு, ஆஜான தேவக, கர்ம தேவக, தேவக முக்கியமான தேவர்கள், இந்திரன், பிரஜாபதி, ப்ருஹஸ்பதி, பிரஜாபதி, பிரம்மா அல்லது ஹிரண்யகர்ப்பன். வேறொரு உபனிஷத்திலும் இதே விசாரம் இருக்கின்றது. அங்கு சில தேவதைகள் எல்லாம் மாற்றம் இருக்கின்றது. அதனால் இது இப்படியே இருக்க வேண்டும் என்பது நியமமெல்லாம் கிடையாது. உபனிஷத்தினுடைய தாத்பரியம் வேறு. இதில் நிஜமாலுமே ஒவ்வொரு தேவர்களுக்கும் 100 பங்கு இருக்குமான்னு ஆனந்தத்தை எல்லாம் நம்ம போய் பங்கு போட்டு சொல்ல முடியாது. இங்கு உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 3 தாத்பரியம்னு பார்த்தோம். ஆனந்த மீமாம்சையில் ஆனந்தா ஒருவனுடைய சொரூபம் என்று நிலைநாட்டுவதற்கும், வைராகியத்தை விளக்குவதற்கும், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்வதற்கும் இந்த விசாரம் செய்யப்படுகிறது. இதோடு தாரதமியத்தை பற்றி பேசுகின்ற கருத்தானது முடிவடைகிறது. இனி உபனிஷத் அடுத்த வாக்கியத்தில் ஐக்கியத்திற்கு வர இருக்கின்றது. இதுவரை கடைசி அகாமகதக என்பது வரை ஆனந்தம் ஒருவனுக்கு அதிகமாக வருவதற்கு காரணம் வைராகியம் என்று சொல்லப்பட்டது. இதில் மனிதனில் ஆரம்பித்து ஹிரண்யகர்ப்பனிடத்தில் முடிக்கப்பட்டது. இந்த லௌகிகத்தில் சம்சாரத்தில் ஒருவன் அதிகமாக ஆனந்தம் அடைய முடியும் என்றால் அது ஹிரண்யகர்ப்பனுடைய ஆனந்தம். ஹிரண்யகர்ப்பனாக இருத்தல் தான் சம்சாரத்திற்குள்ளேயே மேக்சிமம் ஹாப்பினஸ், அதிகமான ஆனந்தம். இப்போ இந்த லோகத்தில் இருக்கோம், ஒரு விதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்கத்துக்கு போனால் ஒரு விதமான ஆனந்தம். இப்படியே விதவிதமான லோகத்திற்கு போய் அந்தந்த சரீரத்தெடுத்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். உபாசனை எல்லாம் செய்தால் பிரம்மலோகத்துக்கு போகலாம். அங்கே போய் பிரம்மலோக வாசியாக இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அதிக உபாசனை செய்து அடுத்த கல்பத்தில், அடுத்த சிருஷ்டியில் நம்மளே ஹிரண்யகர்ப்பனா பிறந்தா எப்படி இருக்கும்னா அதுதான் மேக்சிமம் ஹாப்பினஸ். எதில்? சம்சார மண்டலத்தில் அதிகமாக அனுபவிக்கின்ற சுகம் ஹிரண்யகர்ப்பனாகவே இருத்தல். ஹிரண்யகர்ப்ப லோகத்தில் போய் வாசியாக இருப்பதுக்கு அவ்வளோ சுகம் இருக்காது. ஹிரண்யகர்ப்பனாகவே இருத்தல். ஏன்னா ஒரு ஜீவன்தான் ஹிரண்யகர்ப்பன்கிற பதவியை அடைகின்றான். இது இங்கு சொல்லப்பட்டு இனி அடுத்ததாக சயச்சாயம் புருஷே என்ற பகுதியில் ஐக்கியமானது வருகின்றது. இதுவரை நாம் ஆனந்தத்தை பற்றிய விசாரத்தில் ஆனந்தமானது அதிகரிக்க அதிகரிக்க, வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த இரண்டினுடைய அதிகரிப்பும் சமமாக செல்கிறது என்று பார்த்து விசாரம் செய்து எப்படி சொரூபமாக இருக்க முடியும் என்று பார்த்தோம். வைராகியத்தினுடைய பெருமையும் நமக்கு கிடைத்தது. இனி 3வது பலனுக்கு நாம் வருகின்றோம். 3வது பலன் என்ன? ஆனந்த மீமாம்சாவின் ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு இந்த விசாரம் பயன்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை அப்பொழுது நாம் பார்க்கவில்லை. முதல் 2னுடைய விளக்கத்தை பார்த்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை விளக்க ஆனந்த மீமாம்சா பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம். அதை சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு மந்திரத்திற்குள் வரலாம். ஆனந்த மீமாம்சா மூலம் என்ன நிலைநாட்டப்பட்டது என்றால், பிரதிபிம்ப ஆனந்தம் என்று ஒன்று இருக்கிறது என்று காட்டப்பட்டது. பிரதிபிம்ப ஆனந்தம். பிரதிபிம்ப ஆனந்தம்னு என்ன? ரிஃப்ளெக்டட் ஆனந்தம், பிரதிபிம்பிக்கின்ற ஆனந்தமானது காட்டப்பட்டது. இதனுடைய அடிப்படையில் அடுத்த வாக்கியத்தில் உபனிஷத் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை செய்கிறது.
பொதுவாக உபனிஷத் எப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியம் செய்யும் என்றால், இந்த உலகத்தை முதலில் காட்டி இந்த உலகத்திற்கு காரணமாக ஈஸ்வரன் இருக்கின்றார், அவர் சத் சொரூபம் என்று சத் சொரூபமாக ஈஸ்வரனை சாஸ்திரம் அறிமுகப்படுத்தும். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த வித்யாவுக்கே சத் வித்யா என்று பெயர். எங்கு தத்துவமசி மகா வாக்கியம் வருகிறதோ அந்த பகுதிக்கே சத் வித்யா என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்று சத்து தான் இருந்தது, அதனிடமிருந்து இந்த ஜெகத் வந்தது என்றெல்லாம் சொல்லி, இந்த ஜெகத் இருக்கிறதுன்னு சொல்கிறோமே, இருக்கின்ற ஜெகத், அந்த இருத்தல் பிரம்மன் அனைத்துக்கும் சத் அதிஷ்டானம் என்று சொல்லப்பட்டு, பிறகு ஜீவாத்மா இந்த ஷரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றாயே நீ, இந்த உன்னுடைய சத்தும் ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற சத்தும் ஒன்று என்று அங்கு ஐக்கியப்படுத்தும். சத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உபனிஷத் அகில பிரபஞ்சத்திற்கும் எது சத்தாக இருக்கிறதோ அதேதான் உனக்கும் சத்தாக இருக்கின்றது என்று சத்தினுடைய அடிப்படையில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் செய்யப்படும். மற்ற உபனிஷத்தில் சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் எது நிமித்த காரணமோ, சர்வஜனாக இருக்கின்றதோ, அனைத்தையும் எது அறிகிறதோ அதேதான் உன்னுடைய சரீரத்தையும் அறிகிறது என்று சைத்தன்யத்தினுடைய அடிப்படையிலும் ஐக்கியம் சொல்லப்படும். இப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் எப்படி உபனிஷத் செய்யும்? சத்தினுடைய அடிப்படையில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அல்லது சித்தினுடைய அடிப்படையில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் செய்யப்படும். எப்படி? எந்த ஒருவன் ஈஸ்வரன் அனைத்தையும் பார்க்கின்றாரோ, சர்வஜனோ, அவனே உனக்கும் சாட்சியாக இருக்கின்றான். எப்பொழுதெல்லாம் சர்வஜனே சாட்சி, சாட்சினா நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஒரு உபாதிக்கு யார் சாட்சியோ அவரே தான் ஜெகத்துக்கு சாட்சி என்று சொல்லும் பொழுது ஐக்கியம் எப்படி வருகிறது? சைத்தன்யத்தினுடைய அடிப்படையில் ஐக்கியம் வருகிறது. இனி நீங்கள் சொல்லலாம், இங்கு எப்படி ஐக்கியம் வருகின்றது? ஆனந்தத்தினுடைய அடிப்படையில் ஐக்கியம் வருகிறது. எப்படி ஆனந்தத்தினுடைய அடிப்படையில் ஐக்கியம் என்றால், அடுத்த வாக்கியம் வர இருக்கின்றது. அதில் எப்படி செய்யப்படுகிறது என்றால், மனிதனுடைய ஆனந்தத்தை எடுத்துக்கொண்டு உபனிஷத் அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறது. மனிதனுடைய ஆனந்தத்தை எடுத்துக்கொண்டு பிறகு ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தத்தை எடுத்துக்கொண்டு இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்கிறது. எப்படி? மனித சரீரத்திற்குள் ஒரு ஆனந்தம் வருகிறதல்லவா, அதற்கு எது காரணமோ, எந்த பிம்பானந்தம் காரணமோ அதேதான் ஹிரண்ய கர்ப்பனுக்குள்ளும் இருக்கின்றது என்று சொல்கிறது. இங்கு பிரதிபிம்ப ஆனந்தத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு காரணமான பிம்பானந்தத்தை காட்டுகிறது உபனிஷத். எப்படி காட்ட முடியும்? மனிதனுடைய மனதில் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள், அனுபவிக்கின்றோம், ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். ஹிரண்ய கர்ப்பன் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். நாம் முன் செய்த விசாரப்படி சுகம் என்பது பொருளிலேயோ மனதிலேயோ கிடையாது. சுகம் என்பது பொருளிலும் மனதிலும் இல்லைன்னு விசாரம் செய்து பார்த்து விட்டோம். ஹிரண்ய கர்ப்பன் ஒரு விதமான சுகத்தை அனுபவிக்கிறார், மனிதன் ஒரு விதமான சுகத்தை அனுபவிக்கின்றான். அதில் எவ்வளவு தாரதமியம் இருக்கின்றது? இங்கே இருக்கிற சைபரை எல்லாம் போட்டால் எவ்வளவு சைபர் வரும்? மனுஷனுடைய ஆனந்தத்துக்கும் ஹிரண்ய கர்ப்ப ஆனந்தத்திற்கும் 11 படியில் 100 மடங்கு 100 மடங்குன்னு போயிட்டே இருந்தது. அவ்வளவு பேதமானது இருக்கின்றது. உபனிஷத் என்ன சொல்கிறது? மனிதன் சுகத்தை அடைய வேண்டுமென்றால் அந்த சுகத்துக்கு மூல காரணமாக ஆத்ம தத்துவம் ஒன்று இருக்கிறது. அது ஆத்மா, அது ஆனந்த ஸ்வரூபம். பிறகு ஹிரண்ய கர்ப்பனும் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார் என்றால்
அதற்கு ஆதாரமாக ஆனந்தமாக ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டும் ஒன்றுதான். எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு ஆனந்த ஆத்மா நம்முடைய மனதிலிருந்து சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதே ஆனந்த ஆத்மா ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து சுகத்தை கொடுக்கின்றது. இப்படி சொன்னவுடன் நமக்கு என்ன சந்தேகம் வரும்? இப்போ எந்த ஆத்மா மனுஷனிடமிருந்து சுகத்தை கொஞ்சமாக கொடுத்துட்டும் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து சுகத்தை அதிகமாக எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஆத்மாவுக்கு ஏன் பாதபக்ஷம்? ஏன் ஹிரண்ய கர்ப்பனுக்கு அதிகமாகவும் மனுஷனுக்கு குறைவாக கொடுக்கும் என்றால், ஆத்மா கொடுப்பதில்லை, இருந்து கொண்டு ஆத்மாவினுடைய ஆனந்தத்தை பிரதிபிம்பிக்கின்றதோ இந்த அந்தக்கரணத்திற்கும் ஹிரண்ய கர்ப்பனுடைய அந்தக்கரணத்திற்கும் வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால் ஆனந்தத்தில் வேறுபாடு வருகிறது. உண்மையில் என்ன? சொரூபமாக இருக்கின்ற ஆனந்தம் ஒன்றுதான் என்று ஐக்கியப்படுத்துகிறது. இப்போ ஆனந்தத்தில் வேறுபாடு என்றால் என்ன? ஆத்மாவிடம் வேறுபாடு இல்லை, ஆனந்தத்தை பிரதிபிம்பிக்கின்ற அந்த கரணத்தில் வேறுபாடு. பிறகு என்னன்னா ஆத்மா ஒன்றாக இருக்கிறது. இவ்விதம் மனுஷன் இருக்கா, ஹிரண்ய கர்ப்பன் இருக்கின்றார். ஹிரண்ய கர்ப்பனிடம் ஆனந்தம் வருகின்றது, மனிதனிடம் ஆனந்தம் இருக்கின்றது. எந்த ஒன்று மனிதனுடைய அந்த கரணத்தில் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறதோ, எந்த ஒன்று ஹிரண்ய கர்ப்பனுடைய அந்த கரணத்தில் இருந்து கொண்டு ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறதோ, இந்த இரண்டும் ஒன்று என்று ஆனந்த மீமாம்சாவினுடைய பலனாக இறுதியாக உபனிஷத் ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்காக இந்த விசாரத்தை பயன்படுத்துகிறது. இப்போ உபனிஷத் முதலில் ஆத்மா அல்லது பிம்பானந்தம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி, பிறகு வைராகியத்தினுடைய பெருமையை காட்டி, இறுதியாக என்ன செய்கிறது? இந்த பிரதிபிம்பானந்தத்தின் துணை கொண்டு பிம்பானந்தத்தை காட்டி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை செய்கிறது. பிறகு ஒருவன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நான் ஆத்மா, ஆனந்த சொரூபமானவன். எப்படிப்பட்டவன்? ஒரு மனித தேகத்திற்குள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றேன். நான் ஹிரண்ய கர்ப்ப தேகத்திற்குள் இருந்து அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றேன். ஆகவே நான் யாருன்னு கேட்டால், நான் மனிதனும் அல்ல, தேவர்களும் அல்ல, ஹிரண்ய கர்ப்பனும் அல்ல. இந்த எல்லா ஜீவராசிகளுக்குள் மாறாது பூர்ணமாக பிம்பானந்தமாக எது இருக்கின்றதோ அது நானாக இருக்கின்றேன். இந்த ஞானத்தை அடுத்த வரியில் உபனிஷத் கொடுக்கின்றது. இதற்காக ஆனந்த மீமாம்சா பயன்படுத்தப்பட்டது. இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். யஸ்சாயம் புருஷே யஸ்சாசாவாதித்யே ச ஏகஹ. ஒவ்வொரு உபனிஷத்திலும் மகா வாக்கியம் இருக்கும். இவ்விதம் தைத்திரிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம் இந்த வாக்கியம், யஸ்சாயம் புருஷே யஸ்சாசாவாதித்யே ச ஏகஹ. இது தைத்திரிய உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மின்னு மகா வாக்கியம் இருக்கு அல்லவா, பிரசித்தமான. அதே போல இந்த உபனிஷத்தினுடைய மகா வாக்கியம் இந்த வாக்கியம். இங்குதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் செய்யப்படுகின்றது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொன்னாதான் மகா வாக்கியம்னு அர்த்தம் கிடையாது. எந்த வாக்கியம் ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்லுதோ அது மகா வாக்கியம். இங்கு நமக்கு உபனிஷத்தில் நேரடியாக வருகின்ற வாக்கியம் இது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம மகா வாக்கியமா இல்லையா என்று கேட்டால் அது மகா வாக்கியம் அல்ல, அது பிரம்மத்தினுடைய லட்சணம். அதை கேட்டுட்டு ஒருத்தன் சம்சாரியாக இருக்கலாம். பிரம்மன் சத்திய ஞான அனந்தமாக இருக்குது, நான் எப்படி இருக்கேன்னா நான் சம்சாரின்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. இங்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லப்படுகிறது. அங்கு பிரம்மத்தினுடைய லட்சணம் வந்த வாக்கியம்.
ஆகவே பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லும் வாக்கியம். ஆனால் அங்கு அதற்கு பிறகு மகா வாக்கியம் வந்தது. எப்படி? யார் இந்த பிரம்மத்தை மனதுக்குள் அறிகிறார்களோ என்று 2 வாக்கியம் சேர்ந்து மகா வாக்கியமானது. இங்கு நேரடியாக மகா வாக்கியம் வருகின்றது. இனி இதனுடைய பொருளை பார்க்கலாம். சயச்சாயம் புருஷே. சக என்ற சொல்லுக்கு அந்த என்று பொருள். சக என்றால் அந்த, அயம் என்றால் யகங்கிறத பிறகு பார்க்கலாம். யகச்ச அயம். அயம் என்றால் இந்த. முதலில் ஒவ்வொரு சொல்லுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு அது எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். சக என்றால் அந்த, அயம் என்றால் இந்த, யக என்றால் எந்த, விச் எந்த. இப்போ 3 சொன்னால் என்ன? அந்த, இந்த, எந்த. என்னுடைய அர்த்தம் என்னன்னா 3 ஆனந்தத்தை குறிக்கின்றது. அப்போ சேர்ந்து சொன்னால் எப்படி? அந்த, இந்த, எந்த ஆனந்தம் என்பது பொருள். இப்போ சக அந்த, அயம் இந்த, யக எந்த. அந்த, இந்த, எந்த ஆனந்தம் பிறகு என்ன? புருஷே. புருஷே என்ற சொல்லுக்கு பொருள் மனிதனிடத்தில், மனித சரீரத்தில் இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். மனித சரீரத்தில். ஆனந்தங்கிற வார்த்தையை நம்ம இங்கே சேர்த்திக்கணும். அது எப்படி திடீர்னு சேர்த்துறோம்னா, இவ்வளோ நேரம் எதை படிச்சுட்டு வந்தோம்? ஆனந்தத்தையே விசாரம் பண்ணிட்டு வந்தோம். ஆகவே உபனிஷத் சொல்லுது, மனிதனிடம் ஆனந்தத்தை ஆரம்பித்து ஹிரண்ய கர்ப்பனிடம் முடிச்சிருக்கு. ஆகவே அந்த, இந்த, எந்த ஆனந்தம் மனிதனிடத்தில் இருக்கிறதோ அதுதான் இந்த பகுதியில் பொருள். சயச்சாயம் புருஷே. அதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? அந்த, இந்த, எந்த ஆனந்தம் மனித சரீரத்தில் அல்லது மனிதனிடத்தில் இருக்கிறதோ. பிறகு என்ன? அடுத்த வரைக்கும் வருவோம். யகச்ச அசௌ. ஆதித்யே. இங்க அசௌ என்றால் அந்த என்று பொருள். அசௌ என்றால் அந்த, தட், அந்த. யக என்றால் எந்த. யாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, எந்த அப்படின்னு இங்க ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ அசௌ யக என்றால் அந்த, எந்த ஆனந்தம் என்ற வார்த்தையை சேர்த்திக்கணும். இப்போ யஸ்சாசௌ அதில் அதனுடைய பொருள் என்ன? அந்த, எந்த ஆனந்தம் ஆதித்யே. ஆதித்யக என்ற சொல் இங்கு ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கின்றது. ஹிரண்ய கர்ப்பனுக்கு இனியொரு பெயர் ஆதித்யக என்று. இப்போ ஆதித்யே என்றால் ஹிரண்ய கர்ப்பனிடம் இருக்கிறதோ. அந்த, எந்த ஆனந்தம் ஹிரண்ய கர்ப்பனிடம் இருக்கிறதோ. இப்போ இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு? அந்த, இந்த, எந்த ஆனந்தம் மனிதனிடத்தில் இருக்கிறதோ. இந்த அந்த, இந்த எல்லாம் விட்டுருவோம். கடைசி என்ன? எந்த ஆனந்தம் மனிதனிடம் இருக்கிறதோ, எந்த ஆனந்தம் ஹிரண்ய கர்ப்பனிடம் இருக்கிறதோ. இந்த ரெண்டுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? ரொம்ப வேறுபாடு இருக்கே, எவ்வளவோ 0 கேப் இருக்கே, இந்த ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? ஆனால் உபனிஷத் என்ன சொல்லுது? அடுத்த பகுதியில் சக ஏகக. இந்த இரண்டும் ஒன்றுதான். சகன அது ஆனந்தம், ஒன்று. ஏகக என்றால் ஒன்றுதான். எது ஒன்று? எந்த ஆனந்தம் மனிதனிடத்தில் இருக்கிறதோ, எந்த ஆனந்தம் ஹிரண்ய கர்ப்பனிடம் இருக்கிறதோ அது ஒன்று. சக ஏகக. இப்போ நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படி ஒன்றாக முடியும் என்றால், எது ஒன்று அல்ல, எது வேறுபாடு? பிரதிபிம்பமான ஆனந்தத்தில் வேறுபாடு இருக்கு. மனிதன் அனுபவிக்கின்ற ஆனந்தம், ஹிரண்ய கர்ப்பன் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தில் என்ன இருக்கின்றது? வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா ஹிரண்ய கர்ப்பன் ரொம்ப அதிகமாக அனுபவிக்கிறார்,
ஹிரண்யகர்ப்பனுடைய லோகம் வரைக்கும் வைராகியத்தை உடையவனும் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், மனிதனும் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். யார்? மனிதனாக இருந்து வைராகியத்தை உடையவன். பிறகு மனித லோகத்தில் பற்றி இருக்கின்றானே அவன் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அப்படி அனுபவிக்கின்ற ஆனந்தம் அதிக வேறுபாட்டை உடையது. அவ்வளவுதான். வேறுபாட்டில் ஏதாவது அதிகமாக சொன்னால் மலைக்கு மடும்னு சொல்கிறோமே, அவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் உபநிஷத்து என்ன சொல்லுது? ரெண்டு ஒன்று தான்னு சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்ன? லக்ஷணைய அடுத்தபடியில் என்ன புரிஞ்சுக்கணும்? எதனால் எந்த ஆனந்தம் இருந்து கொண்டு எந்த ஆத்மாவினால் மனிதன் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றானோ, எந்த ஒரு தத்துவத்தினால் ஹிரண்யகர்ப்பன் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாரோ அது ஒன்று. ஸ்வரூபானந்தம் ஏகக அனுபவானந்தக பின்னக. அனுபவிக்கின்ற ஆனந்தம் வேறு, ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆனந்தம் ஒன்று. ஸ்வரூபானந்தம்னா எந்த ஒன்று இருப்பதனால் இங்கு குறைவாகவோ அதிகமாகவோ ஆனந்தம் வருகிறதோ அது ஒன்று. இப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன சந்தேகமெல்லாம் வரும்? இப்பெல்லாம் நமக்கு வராது, என்ன விசாரம் பண்ணிட்டோமே. எப்படி வரலாம் சந்தேகமாக இருந்தால்? அது எப்படி ஒரு ஆனந்தம் அதிகமாக குறைவாக இருக்கும் என்றால் உபாதி வசாத், வைராகியத்தினுடைய வசத்தினால், உபாதியினால், அந்த கரணத்தினால் குறைவு அதிகம் இவைகள் தோன்றுகின்றன. பிம்பமானது சொரூபமானது ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த சம்சாரத்துக்குள்ள இருந்து நம்ம மேக்சிமம் சம்சாரத்துக்குள்ள சுகத்தை அனுபவிக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒன்று கர்ம உபாசனையெல்லாம் ரொம்ப செய்து ஹிரண்ய கர்ப்பனாவே மாறி அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். அல்லது ஹிரண்ய கர்ப்பனுக்கு போகிற வரைக்கும் நம்ம இருக்கிற லோகத்தில் வைராகியத்தை அடைஞ்சே அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாம். வைராகியத்தினால் அனுபவிக்கிற சுகமும் சம்சாரத்திற்குள்ள வருகின்ற சுகங்கள் தான். பிறகு இங்கு ஒரு ஞானம் சொல்லப்பட்டுள்ளதல்லவா, இந்த ஞானத்தை ஒருவன் அடைகின்றான். என்ன ஞானத்தை அடைகின்றான்? நான் ஆத்மா மனித சரீரத்தில் இருந்து அந்த உபாதியை, அதில் எவ்வளவு தூரம் பியூரிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகத்தை வெளிப்படுத்தி கொண்டு, எல்லா தேவர்களுக்குள்ளிருந்தும் அந்தந்த அந்த கரணத்தில் சுகத்தை வெளிப்படுத்தி, ஹிரண்ய கர்ப்பனுக்குள் நான் தான் இருக்கின்றேன், நான் ஒருவன்தான் அத்வைத சொரூபமானவன் என்று ஒரு வித்யா ஞானம், அந்த ஞானம் ஒருவனுக்கு வருகின்றது. அந்த ஞானத்தினால் அவன் அடைகின்ற மன அமைதி மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் மோக்ஷம். இப்போ மோக்ஷம்னா என்ன, முக்தினா என்னன்னா இந்த ஞானத்தினால் வருகின்ற ஒரு நிறைவு, அது மோக்ஷம். பிம்பானந்தம் அனுபவிக்கப்படுவது, நான் ஆனந்த சொரூபமாக இருக்கின்றேன்னு முக்கிய ஆனந்தம் இருக்கின்றது, அது அனுபவ விஷயம் அல்ல, ஞான விஷயம். ஞான விஷயம்னா என்ன? நான் அப்படி தெரிந்து கொள்கின்றேன். எப்படி? நான் ஆனந்த சொரூபமாக இருக்கிறேன். இப்போ நான் ஆனந்த சொரூபமாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் ஆனந்தம் வேணும் கிடைக்குமான்னு சொல்ல முடியுமோ? சர்க்கரை போய் எனக்கு கொஞ்சம் இனிப்பு யாராவது கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமோ? காரணம் என்ன? அதுவே இனிப்பு சொரூபம். அவர் போய் அந்த சர்க்கரை போய் யார்கிட்டையும் இனிப்பு வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நான் ஆனந்த சொரூபம்னு ஒரு அறிவு வருகிறது, ஒரு ஞானம் வருகின்றது. அந்த ஞானத்துக்கு விஷயம் நானாகவே தான் இருக்கின்றேன், ஆத்மாவே விஷயமாக இருக்கின்றது. எப்படின்னா என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது நான் ஆனந்த சொரூபமாக இருக்கின்றேன். இந்த ஒரு வித்யா, இந்த வித்யாவனால ஒரு மன நிறைவு வருகிறது, அது அனுபவத்திற்குட்பட்டது தான். அதுவும் அனுபவிக்கலின்னு சொல்ல முடியாது. மோட்சத்தை நான் அனுபவிக்கலின்னா எதுக்கு மோட்சம்? அந்த ஒரு மன நிறைவு வருது. அந்த மன நிறைவையும் இந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய அல்லது வைராகியத்தினால் வர்ற எந்த ஆனந்தத்தோடு ஒப்பிடவே முடியாது. இதில் 100 பங்கு 100 பங்குன்னெல்லாம் அங்கே சொல்லவே முடியாது. ஹிரண்ய கர்ப்பன்
நான் ஹிரண்ய கர்ப்பன்னு நினைக்கிறதுனால ஒரு சுகம் இருக்குது. அந்த ஹிரண்ய கர்ப்பன் நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு நினைக்கிறதுனால ஒரு மனநிறைவு வருது. அந்த நினைவு அனுபவத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் அதை எந்த ஆனந்தத்தோடும் ஒப்பிட முடியாது. காரணம் என்ன? அதெல்லாம் உபாதி வசத்தினால் வரல, அது ஞானத்தினால் வருகின்ற ஆனந்தம். அதான் விவேகானந்தம் அல்லது வித்யானந்தக, மோக்ஷானந்தக என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை போய் நம்ம அனுபவத்திற்குள் கொண்டு வர முடியாது. அனுபவத்துக்குள்னா விஷயமாக அனுபவிக்கிறதுக்குள் கொண்டு வர முடியாது. ஆனால் அதுவும் அனுபவ சொரூபம். அனுபவ சொரூபம்னா மோட்சத்தை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது எனக்கு வரலையேன்னா அந்த ஞானம் வந்தால் அந்த மன நிறைவானது நமக்கு வரும். அந்த மன நிறைவு தான் மோக்ஷம். இப்போ மோக்ஷத்தை எது கொடுக்கும்னா, வைராகிய மோட்சத்தை கொடுக்காது. வைராகியத்தினால ஹிரண்ய கர்ப்பனுக்கு வர்ற ஆனந்தத்தை வரைக்கும் அடையலாம். பிறகு இந்த வைராகியத்தினுடைய அவதி என்ன தெரியுமோ? முடிவு ஹிரண்ய கர்ப்பனுடைய சரீரம், ஹிரண்ய கர்ப்பனுடைய லோகத்திலையும் வைராகியம் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஞானம் அடைவதற்கு தகுதியை அடைகிறோம். தகுதியை எப்போ அடைகிறோம்? ஹிரண்ய கர்ப்பனுடைய சரீரத்தை நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும், அகில பிரபஞ்சத்துக்கு நீதா ராஜான்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம், அதுவும் சம்சாரத்துக்குட்பட்டதுங்கிற அளவு வைராகியம் வரும் பொழுது, வைராகியத்துக்கு விஷயம் என்னன்னா, எவ்வளவு விஷயம் இருக்கோ அவ்வளவும் வைராகியத்துக்கு விஷயம். நமக்கு என்னன்னா எத்தனையோ விஷயம் இருக்குது, ஏதோ 1-2 விஷயத்தில் வைராகியம் கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்கப்புறம் மாறி போயிடுது. அப்படி இல்லாமல் என்னுடைய வைராகியத்துக்கு எது பொருளாக இருக்கணும்னா, என்னென்ன பொருளெல்லாம் பகவான் படைச்சிருக்காரோ அத்தனை பொருள்லையும் ஒன்று விட்டு வச்சுக்கலாமான்னா கிடையாது. அவ்வளவு பொருள்லையும் வைராகியம் வரும் பொழுது அந்த சித்த பிரசாதத்தில் ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தமும் மேக்சிமமாக இருந்தாலும் சம்சாரத்துக்கு உட்பட்டது தான். காரணம் என்ன? நமக்கு எதிரி இல்லைன்னு அவர் நினைக்கலாம், ஆனால் காலமே ஒரு எதிரி. காரணம் என்ன? இவ்வளோ வருஷம்தான், இவ்வளோ கல்பந்தான் நம்ம ஹிரண்ய கர்ப்பனாக இருந்து அனுபவிப்போம் நினச்சாலே அது துக்கம். ஏன்னா அடுத்தது வேறு ஹிரண்ய கர்ப்பன் வந்துடுவார். அவர் இருக்கிற வரைக்கும் போட்டிக்கு வரமாட்டார். ஆனால் காலம் முடிந்து விட்டால் அந்த சுகமும் சென்று விடுகிறது. அவ்விதம் வைராகியத்தில் அடைகிற ஆனந்தம் எதுவாக இருந்தாலும் அனித்தியம். அதில் எல்லாத்துலேயும் வைராகியம் இருந்து இந்த ஞானம் வந்தால் ஹிரண்ய கர்ப்பனுடைய உபாதியிலும் லோகத்திலும் வைராகியத்தை அடைந்து இந்த எஸ்சாயம் புருஷே சயஸ்சாயம் புருஷேன்னு சொன்ன ஞானம் வரும்பொழுது அந்த ஞானத்தினால் ஒரு திருப்தி வருகிறது. அவனுடைய லட்சணம் என்னன்னா, சாஸ்திரத்தில் தான் பல இடத்துல பார்த்துருக்கோம். ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம், பராபக்த லக்ஷணம், குணாதீத லக்ஷணம்னு நம்ம பார்த்த அந்த லக்ஷணங்கள் ஸ்வபாவம் நமக்கு வரும். என்ன ஸ்வபாவம்? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக அத்வேஷ்டா சர்வபூதானாம். இப்படிப்பட்ட மனநிலை ஒருவனுக்கு அமைகிறது. அது எதனுடைய ரிசல்ட்னா, அது எல்லா வைராகியத்தினுடைய முடிவை அடைஞ்சு அதனுடைய பலனான வித்யாவை அடைஞ்சு அதனுடைய பலன். வைராகியத்திலேயே இருந்துட்டு இருந்தாலும் மோட்சம் கிடைக்காது, மோக்ஷானந்தத்தை அனுபவிக்க முடியாது. வைராகியத்தினுடைய பலன் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். அதை அடைந்தால் அந்த ஞானத்திலிருந்து வருகின்ற மனநிறைவு மோக்ஷம். அது ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. இனிமேல் ஜீவன் முக்தி பேசப்படுகிறது. இந்த மகா வாக்கியத்திற்கு பிறகு சய ஏவம் வித் அஸ்மா லோகாத் பிரேத்திய, பிறகு அடுத்த அனுவாகம். இதெல்லாம் இந்த ஜீவன் முக்தியை பற்றி பேச இருக்கின்றது. இனி சயஸ்சாயம் புருஷே சயஸ்சாவாதித்யே சக ஏகக. இது எப்படி நம்ம பார்த்தோம்? ஆனந்தத்தினுடைய அடிப்படையில் எந்த ஆனந்தம் மனிதனிடம் இருந்து ஆத்மஸ்வரூபமான ஆனந்தம் மனிதனிடம் இருக்கிறதோ சொரூபானந்தம், அதே தான் ஹிரண்ய கர்ப்பனுக்கு இருக்கு. இப்போ ஹிரண்ய கர்ப்பன் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு ஞானியை பார்த்து ஹிரண்ய கர்ப்பன் பேசுகிறார், நீ சாதாரணமாக மனுஷ சரீரத்தில் இருந்துட்டு நீ இந்த லோகத்தை அனுபவிச்சிட்ருக்க, நான் பார் எவ்வளோ ஒரு சரீரத்தில் இந்த எல்லாமே என்னுடையதாக அனுபவிக்கிற, எனக்கு அதிக ஆனந்தம்னு ஹிரண்ய கர்ப்பன் ஒரு ஞானிகிட்ட பேசுனா ஞானி என்ன சொல்லுவான்? ஒன்றும் சொல்ல மாட்டான். காரணம் என்ன?
எந்த ஒரு ஆத்மா உன்னிடம் இருந்து உனக்கு இந்த சுகம் வந்துட்டுருக்கோ அது நானாகத்தான் இருக்கேன். அதனால் நானே தான் உன்னுடைய ரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். இப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே, யாராவது இடம் நமக்கு பொறாமை வருமோ? இப்போ ஒருவனை கண்டு ஏன் பொறாமைப்படுறான்? அது அவங்கிட்ட இருக்கு, அது எங்கிட்ட இல்லை. அவன் அதை அனுபவிக்கிறான், நான் அனுபவிக்கவில்லை. இந்த ஞானம் வந்தால் எப்படி இருக்கும்னா, நானே தான் எல்லா சரீரத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதற்கு விலகி இருக்கின்றேன்னு சொல்கிற ஞானமும் இருக்கு. இல்லைன்னா இந்த ஞானம் வந்துன்னா எல்லா சுகதுக்கம் எனக்கு வந்துடும். அப்படி இல்லை, எல்லா சுகமும் எல்லா துக்கத்துக்கும் ஆதாரமாக நான் இருக்கின்றேன். இந்த ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், இந்த ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். மீதி எல்லாமே என்னன்னா இந்த ஞானத்திற்காக. இந்த ஞானத்திற்காகனா எந்த ஞானத்திற்காக? அகம் ஏகக சக ஏகக, நான் ஒருவன் எல்லா சரீரத்தில் இருந்து கொண்டு அந்தந்த உபாதிக்கு தகுந்தாற்போல் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். யாராவது நம்மகிட்ட நீ பெருமை அடிச்சு என்ன நினைக்கணும், எனக்கு இது இருக்குது அது இருக்குது உனக்கு இது இல்லையே. சில பேர் சாஸ்திரம் படிச்சுட்டே பெருமை சொல்லுவார்கள். நான் இத்தனை உபனிஷத் படிச்சிருக்கேன், நீ இவ்வளோதான் படிச்சிருக்கியான்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரிலாம் பெருமை அடித்து என்ன நினைக்கணும், அந்த எல்லா சுகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது நான் தான். ஆகவே யாரிடமும் குரோதம் கிடையாது, லோபம் கிடையாது, பொறாமை கிடையாது. காரணம் என்ன? எல்லா உபாதிக்கும் பின்னாடி யார் இருக்கேன்? நான் தான் இருக்கின்றேன். ஏகக அத்வைதக. இந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கின்ற ஞானம். இனி சயச்சாயம் புருஷேங்கிறதுக்கே வேறொரு விளக்கமும் பார்க்கலாம். வேறொரு விளக்கம்னா இதே விளக்கம்தான். முதல்ல சக யக அதுக்கெல்லாம் ஆனந்தம் ஆனந்தம்னே பார்த்தோம். இப்பொழுது அதுக்கு வேறொரு அர்த்தமும் சொல்லி நம்ம ஐக்கியத்தை பார்க்கலாம். இப்போ முதல்ல படித்தது என்ன? அந்த இந்த எந்தன்னெல்லாம் சொன்னோமே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆனந்தகன்னு அர்த்தம். இப்போ சகங்கிறதுக்கு ஆனந்தம், யகங்கிறதுக்கு ஆனந்தம், அயம்ங்கிறதுக்கு ஆனந்தம்னு பார்த்தோம். இதெல்லாம் எந்த ஆனந்தம்? மனுஷனுடைய சரீரக்குள்ளே எந்த ஆனந்தம் இருக்கோ இதெல்லாம் மனிதனுடைய பிரதிபிம்ப ஆனந்தத்தை குறித்து லக்ஷணைய பிம்பானந்தத்தை குறிக்குது. அதே போல் அசௌ யகங்கிறதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தத்தை சொல்லுச்சு. அது எதுக்கு சக யகன்னு சொல்லணும்னு சொன்னால், சாஸ்திரமும் மனுஷனுக்குள்ள ஆனந்தம் இருக்குன்னு சொல்லுது. அயம்னு சொன்னால் இந்த நம்ம அனுபவித்து பிரத்யக்ஷமாக இருக்கிறது ஆனந்தத்தை காட்டுதுங்கிறதெல்லாம் காட்டுவதற்காக உபனிஷத்து சக யகன்னெல்லாம் சொல்லுச்சு. இனி இதற்கு வேறொரு அர்த்தத்தை சொன்னால், சக என்பதற்கு என்ன பொருள்? குஹா நிகித வாக்கியோக்த ஆத்மா. குஹாயாம் நிகிதகன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு ஆத்மா அறிமுகப்படுத்தப்பட்டது. சகனா அதுன்னு அர்த்தம். அதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கணுமே. ரொம்ப தூரத்துலன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். பிரம்மவித் ஆப்னோதி பரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லி யோவேத நிகிதம் குஹாயாம் என்று ஒரு ஆத்மா சொல்லப்பட்டது. அது சக என்று சொல்லப்படுகிறது. இது நம்ம இதுவரைக்கும் படித்ததை சேர்த்து இங்கே மகா வாக்கியமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம முதல்ல படித்தது ஞாபகம் இருந்தால் நல்லது. எந்த இடத்துல குஹாயாம் நிகிதகன்னு சொல்லி விருத்தி வாக்கியத்தில் படித்தமல்லவா, அந்த ஆத்மா சக என்று சொல்லப்படுகிறது. இப்போ குஹா நிகித ஆத்மா, குஹா நிகித வாக்கியோக்த ஆத்மா. குஹா என்ற குகையில் இருக்கின்றது, ஹிருதயத்தில் எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கிறது என்று ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டதுல்லவா, அந்த வாக்கியத்தில் சொன்ன ஆத்மா. பிறகு அடுத்தது அயம். அயம்ங்கிற சொல்லுக்கு நம்ம அனுபவத்தில் அபரோக்ஷதையா பிரத்யேகாத்மா, நம்முடைய அனுபவத்தில் நான் நான் என்று எந்த ஒரு சைத்தன்யம் விளங்கி கொண்டு இருக்கின்றதோ, இப்போ அந்த அபரோக்ஷக பிரத்யேகாத்மா, நான் நான் என்று எந்த ஒரு ஆத்மா சொல்லிக் கொண்டிருக்கிறதோ. பிறகு யகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது எதை குறிக்கின்றது என்றால் அணுப்பிரவிஷ்டக. அணுப்பிரவிஷ்டக ஆத்மா. அணுப்பிரவிஷ்டகங்கிறது ஞாபகம் வருதோ எங்க இருக்குன்னு சொல்லி?
தத் சிருஷ்டுவா ததேவ ஆணு பிராவிஷத்துன்னு சொல்லப்பட்ட இந்த ஷரீரத்தை படைச்சு ஷரீரத்திற்குள் ஒருவன் நுழைந்தான் என்று எது சொல்லப்பட்டதோ அப்படின்னு பொருள். யக அணுப்பிரவிஷ்டக புருஷே, ஷரீரத்தில், புருஷேன ஷரீரத்தில். இப்போ இந்த மூன்று சேர்ந்துனா என்ன அர்த்தம் கிடைக்கிது? குகையில் இருக்கின்றது என்று எந்த ஆத்மா சொல்லப்பட்டதோ, நம்முடைய அனுபவத்தில் அபரோக்ஷமாக இருக்கிறேன் இருக்கிறேன் என்று எந்த ஆத்மா ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறதோ, இந்த உடலை படைத்து உடலுக்குள் எந்த ஆத்மா நுழைந்து இந்த உடலுக்குள் இருக்கின்றதோ, இந்த ஆத்மாவும், இனி அடுத்த பகுதிக்கு வர்றோம், யக அசௌ. அசௌ என்றால் மாயைக்கு ஆதாரமாக இருக்கின்ற எந்த ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கின்றதோ. இப்போ மாயா அவச்சின்ன ஈஸ்வர ஆத்மா. அசௌன்னா அந்தன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கணுமே. இப்போ எந்த ஒரு முழு மாயைக்கு ஆதாரமாக ஒரு ஆத்மா இருக்கின்றதோ, பிறகு யக என்றால் இந்த ஜெகத்துக்கு ஆதாரமாக எந்த ஆத்மா இருக்கின்றதோ. யக என்றால் ஜெகதாத்மா. ஜெகத்துக்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ, மாயைக்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ, ஆதித்யே, அப்படி ஒன்று எது ஹிரண்ய கர்ப்பனிடம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ, சக ஏகக, அவனும் இதுவும் ஒன்றுதான். கடைசியில் ஐக்கியம்தான் வருது. முன்ன எல்லாத்துக்கும் ஆனந்தம்னு சொன்னோம். இரண்டாவது விதத்தில் இங்கு சொன்ன வாக்கியங்களையே எடுத்துக்கொண்டு சம்பந்தப்படுத்தி இங்கு ஜீவனும் விசாரம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் ஈஸ்வரனும் விசாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியங்களை எல்லாம் பொருத்தி ஜீவனும் ஈஸ்வரனும் ஏகக, ஒன்று என்று ஐக்கியப்படுத்தப்படுகிறது. எல்லாம் ஒன்றுதான். ஆனந்தம்னு ஆனந்த மீமாம்சாவில் இருக்கிற பகுதியில் மட்டும் எடுத்துட்டு ஐக்கியப்படுத்தலாம். காரணம் என்ன? இங்கே புருஷகன்னு சொல்லி மனுஷனை சொல்லி ஹிரண்ய கர்ப்பனை சொல்லியிருக்கு. இப்போ மனிதன் ஹிரண்ய கர்ப்பனுக்குள் இருக்கிற ஆனந்தத்தை எடுத்துட்டு ஐக்கியம் சொல்லலாம். அல்லது இந்த எஸ்சாயம் புருஷேங்கிற பகுதியை முழு உபனிஷத்தில் பேசப்பட்ட ஜீவ வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு ஈஸ்வரனை பற்றிய வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு சக ஏகக, அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்தலாம். இதோடு ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் முடிவடைகிறது. ஆனந்த மீமாம்சாவும் முடிவடைகிறது. இனி அடுத்த பகுதியில் பிரயோஜனம் வர இருக்கின்றது. இவ்விதம் யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று வருகிறது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.